பால் பாயாசம் யாருக்கு தான் பிடிக்காது? பல பொருட்கள் சேர்ந்து ஒரு சுவை தரும். அந்த சுவைக்கு மனித இனமே அடிமைங்கிற மாதிரி தான். ஸ்வீட் பிடிக்காத மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அதில் ஏதாவது ஃபெஸ்டிவல், மேரேஜ் அந்த மாதிரின்னு வரும்போது பால் பாயாசத்தை எதிர்பார்க்குற ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி பால் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? ஜவ்வரிசி வெந்ததுக்கப்புறம் சேமியாவை ரோஸ்ட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கணும். அதுவும் நல்லா பாயில் ஆகி வந்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான வாட்டர் அண்ட் மில்க் ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி எப்பயுமே சூடு அதிகம், அதனால் சுக்கு ஏலக்காய் ரெண்டையுமே இடித்து போட்டு சுவைக்காகவும் ஹெல்த்துக்காகவும் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா பாயில் ஆகி வரும்போது சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நெய்யில் முந்திரி ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஆட் பண்ணால் பால் பாயாசம் ரெடி. பால் பாயாசம் பிடிக்காத ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்வீட்டில் எது பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.